என்ன சொல்லணும், 50 வருஷம் உங்களுக்கு தான் 50 வருஷம், எனக்கு இல்லவே இல்லை, வருஷமே இல்லை. டெய்லி தான் பாருங்கள், பால்கி படத்துக்காக இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சாங் பாடிட்டுருக்காங்க. பாட்டை பாதியில் விட்டுட்டு பாட்டை நான் இருந்தால் வந்து திருத்த வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு, நீ கொஞ்சம் நேரம் பாடாமல் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வந்த பின்னாடி அப்புறம்லாம் திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். பால்கியினுடைய தமிழ் படத்திற்காக இசை நடந்து கொண்டிருக்கிறது. வருடம்தான் போயிட்டுருக்கே தவிர நான் அங்கேயே தான் இருக்கேன். நான் எப்படி வந்தேனோ அப்படியே இன்னும் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறேன். அதை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த நேரத்தில் வந்து நீங்கள்லாம் வந்து இதை நினைவு வைத்து வாழ்த்து தெரிவிப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் உங்களை சந்திக்க நான் ஒத்துக்கொண்டேன். பாபு கேட்ட நேரத்தில் செய்தியாளர்கள் உங்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொன்ன நேரத்தில் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஒத்துக்கொண்டேன். வேறு ஒன்றும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. என்னை பார்த்துட்டு தான் நீங்கள் காஃபி சாப்பிடுவீங்கன்னு சொன்னாங்க. அது அப்போ நீங்கள் என் மீது வைத்திருக்கின்ற மரியாதையையும் மரியாதையையும் காட்டுகிறது. நன்றி, வணக்கம். இந்த மரியாதை என்றென்றும் தொடர வேண்டும். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே போகிற மாதிரி இருக்கிற சார் 75வது வருஷத்துக்கு வருவோம் சார். வாங்க. சொல்கிறீங்க, ஒரு 100 சொல்லுங்க. அந்த 75வது வருஷத்துக்கு வரும்போது 100வது வருஷம் சொல்லுவீங்க. அப்போ சொல்லுவீங்க. அது வரைக்கும் நான் இருக்கணும். நாங்களும் இருப்போம், நீங்களும் இருப்பீங்க. ஓகே, நல்லது. ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சி நீங்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள்லாம் இருக்கோம் சார். அப்படி இல்லை, நீங்கள்லாம் இருக்கீங்க, அதனால் நான் இருக்கேன். சார், எல்லாரும் உங்களை ஒரு இசை கடவுளாக பார்க்குறாங்க, அது எப்படி பார்க்குறாங்க? அவங்க தானே பார்க்குறாங்க. கடவுளுக்கு தான் கடவுள்னு நினைப்பு இருக்குமா? இசை கடவுளாக பார்க்குறாங்க, பார்த்துட்டு போகட்டும். அதில் எனக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை.